ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபி. இதுக்கு கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்து போட்டிருக்கேன். நம்ம கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து அதோடது கொஞ்சம் தூக்கலாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா அதோட நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். அடுத்து புதினா ஒரு 3 கட்டு எடுத்து அதை ஆஞ்சு அதையும் வாஷ் பண்ணி நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை இதுவும் ஒரு கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி வச்சுப்போம். இது 3த்தையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம். இது 3த்துலேயுமே அவ்வளோ சத்து இருக்குது. கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு எக்கச்சக்க சத்து இருக்குது. மொத்தமாக ஒரு கூட்டு சத்தாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் புளி, அந்த பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை போட்டுட்டு 3 பச்சை மிளகா, நல்லா நீல மிளகா, 2 சிவப்பு மிளகா போட்டுட்டு நம்ம இந்த வதக்கி வச்ச 3 இலையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக விழுதாக அரைச்சி வச்சுப்போம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூவேலை தொக்கு. இப்போ இந்த இதுலேயே நம்ம உப்பு போட்டு இன்னொரு வாட்டி நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா மையாக அடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். வேணுன்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம் போட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த திக் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டே வதக்கிட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் நம்ம நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு கூட நம்ம கிளறலாம். இப்போது அதுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி வந்து நல்ல குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வெளியில் வச்சு தான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்காமல், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் ஷெல்ஃபில் வச்சு சாப்பிட போகிறோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னா நல்லா தாராளமாக எண்ணெய் குத்தி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 80லேருந்து 100 ml எண்ணெய் விட்டு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ண போகிறோன்னா கம்மியாக எண்ணெய் விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கிளறி கொடுத்துட்டே இருந்தால் அப்படியே கலர் பாருங்கள், லைட் க்ரீனில் இருந்தது அப்படியே நல்ல டார்க் க்ரீன் ஆகும். அப்புறம் மருதாணி க்ரீன் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலந்த க்ரீனாக கடைசியாக மாறும். அந்த எண்ணெய் வந்து நல்லா கக்கிரும் அந்த தொக்கு. அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமலும் நம்ம பார்த்துக்கணும். அதனால் கிணத்த பாத்திரத்தில் கிண்டினோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் கக்கிடுச்சு. கட்டின அப்புறம் இந்த கரண்டியால் நம்ம எந்த பக்கம் இழுத்தாலும் அழகாக சுருளை வரும். உங்களுக்கு அந்த இழுப்பானையை விட்டுட்டும் அழகாக வந்துடும் வெளியில். இந்த பாருங்கள், அழகாக பீக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. கெட்டியாக இருக்கணும். நம்மளுக்கு நல்ல ஈஸியாக பேனை விட்டு வந்துடணும். எந்த பக்கம் இழுத்தாலும் அது இழுக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி வந்ததுன்னா சூப்பராக நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது சாதம், எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அதனால தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவேலை தொக்குன்னு கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.